ரசில உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? சாதாரண வாழ்க்கை வாழ்றாங்க, பெருசா இந்த டாக்டர் ஆகணும், சாப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும்னா இல்லாம ஜஸ்ட் அவன் அப்பா பார்த்த மில்லு வேலை, ஆர்டினரி வாழ்க்கை. இதுவே எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்ம ஊர்ல எல்லாம் இந்த ஸ்விக்கி, இந்த ஜொமாட்டோ, அந்த கடையில வேலை பார்க்கறவங்க, இந்த ஜவுளி கடையில வேலை பார்க்கறவங்க, நம்ம எக்ஸ்ட்ராடினரி இல்லன்றதே எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதான் நம்ம ரசில பாருங்க, பெருசா மட்டும் மனிதர்களும் கிடையாது, இந்த 500 சொந்தக்காரங்க, 1000 நண்பர்கள், இப்படி இப்படின்னு அவங்ககிட்ட எதுவுமே கிடையாது. இருந்தது அவங்ககிட்ட கொஞ்சம் பேர் தான். அப்பா அவரே இறந்து போயிட்டாரு. கடைசியா அவர் சாகிறப்ப கூட அவனால பார்க்க முடியல, ஜெயில இருந்ததுனால. காதலி வேற ஒருத்தனோட காதலிச்சுக்கிட்டு விட்டுட்டு போயிட்டா. அந்த மில்லு வேலை அதுவும் போச்சு. அங்கிள் 2க்கும் வயசாயிருச்சு. இதுல குடிச்சிட்டு வண்டி ஓட்டி ஒரு குழந்தைய கொண்டுட்டமேனு குற்ற உணர்ச்சி வேற. இப்போ தனக்குன்னு இருந்த கடைசியா தம்பி மட்டும்தான், அவளையும் அநியாயமா கொண்டுட்டானுங்க. கொன்னவனுக்கு போலீஸ கூட பிடிக்க முடியலங்க. ரிவெஞ்சு தப்பு, அது இது கொள்ளை எல்லாம் பண்ணக்கூடாது, இப்பெல்லாம் நம்ம சொல்லலாம் இல்லையா? நம்ம வாயில ஈஸியா சொல்லிடலாம். ஆனா ரசலோட இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா. இப்ப படத்தோட கடைசியில ரசல் வீட்டுல தாங்க இருக்கான். ஹார்லன் கொன்னதுக்கு ஜெயிலுக்கெல்லாம் போகல. அப்போனா லீனாவோட காதல் தான் இவரை காப்பாத்திருக்கணும். டைரக்டர் காட்டியிருக்க மாட்டாப்ல, பட் நம்மளோட புரிதலுக்கு டைரக்டர் அதை விட்டுருக்காப்ல.